சிசிஎன்ஏ சிலபஸில் அவங்க வந்து புதிய அப்டேட் ஒன்று பண்ணிக்கிறாங்க. ஆகஸ்ட் 19 வரைக்கும் தான் பழைய எக்ஸாம் அந்த சிலபஸுக்குரிய எக்ஸாம்ஸ் அவங்க கண்டினியூ பண்ண கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு 20th அவங்க ஒரு புதிய அப்டேட் ஒன்று பண்ணிக்கிற சின்ன சேஞ்சஸ் தான். அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம் வந்து 1.0 வெர்ஷனும் இப்போ புதிய எக்ஸாமுக்கு வந்து 1.1 வெர்ஷன் ரெண்டும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற சில சின்ன சேஞ்சஸ்கள் தான் அவங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பழையது வந்து 200-301 1.0 இப்போ 1.1. அப்போ அதில் மெயின் ஏரியாஸ் வந்து நெட்வொர்க் ஃபண்டமெண்டல், நெட்வொர்க் ஆக்சஸ், ஐபி கனெக்டிவிட்டி, ஐபி சர்வீசஸ், செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அண்ட் ப்ரோக்ராமபிலிட்டி. அப்போ இதில் வச்சு நான் இப்போ உங்களுக்கு சிலபஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறல உங்களுக்கு ஒன்றுமே விளங்காது, அது அர்த்தமும் இல்லை. அதே நேரத்தில் இப்போ இவங்களோட இந்த ஆர்டர் படி நாங்கள் நெட்வொர்க் ஃபண்டமெண்டல், நெட்வொர்க் ஆக்சஸ் அண்ட் இப்படி போனால் அந்த எக்ஸாம் ஒன்றுக்கு அந்த டாப்பிக்கை கவர் பண்ணுற மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி கவர் பண்ணி கொண்டு போயிலும் ஆனால் சரியான ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வராது. அதனால் எங்களோட கோர்ஸில் வச்சு மெயினாக சிசிஎன்ஏல ஸ்விட்ச், ரவுட்டர் இந்த 2 பார்ட் வரும். இந்த 2 கன்ஃபிகரேஷனை வச்சு தான் முழு சிலபஸையும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட சில நெட்வொர்க் பேசிக் தியரி பார்ட் ஒன்று வரும். அதனால் நாங்கள் இந்த கோர்ஸில் வச்சு ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட் பார்ட் நாங்கள் ஸ்விட்ச் எடுக்க போகிறோம். எடுத்து அந்த ஸ்விட்ச்ட கன்ஃபிகரேஷன் எல்லாம் நாங்கள் நல்ல ப்ராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேசிக் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வரும். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு இந்த சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள உங்களுக்கு விளங்கும். அப்போ ஸ்விட்ச்ட கன்ஃபிகரேஷனோட ஸ்விட்ச் சம்மந்தமான தியரி பார்ட்டையும் நாங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நாங்கள் மூவ் ஆகிற ரவுட்டருக்கு, ரவுட்டர் கன்ஃபிகரேஷனோட சில நெட்வொர்க் சர்வீசஸ் வரும். அதே நாங்கள் ஃபுல்லாக படித்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்ததுக்கு பிறகு நான் நெட்வொர்க்கு தியரி பார்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு இஷ்யூ இல்லாமல் மிச்சம் கிளியராக அது விளங்கும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த இடத்துக்கு வரக்குள்ள உங்களுக்கு ஒரு சிஸ்கோ ஸ்விட்ச் ரவுட்டரை கன்ஃபிகர் பண்ணி ஒரு நெட்வொர்க் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கூடிய நல்ல ஒரு நாலேஜ் உங்களுக்கு வரும். இல்லாட்டி மிச்சம் டைமில் இங்கே நடக்கிறேன்னாண்டு சொன்னால் அந்த எக்ஸாம் டாபிக்ஸ் கவர் பண்ணி கொண்டு அதுக்கு போகிற டம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாமை பாஸ் பண்ணுறேன். அப்படி பாஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களோட கையில் சர்டிஃபிகேட் இருக்கும், ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் கன்ஃபிகரேஷன் எல்லாம் செஞ்சு படித்த போக்குள்ள உங்களுக்கு இன்னும் 1-2 இயர்ஸ் போகும். அதனால நாங்கள் படித்தக்கொள்ளே நாங்கள் நோக்கம் என்னது, சிசிஎன் எக்ஸாம்ட இதை பாஸ் ஆகினத்துக்கு போகிறோம் எங்களுக்கு நெட்வொர்க் கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண இயலுமா இருக்கணும். அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஸ்விட்ச் கன்ஃபிகரேஷனேம் அதுக்கு பிறகு ரவுட்டர் கன்ஃபிகரேஷனேம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு போகிறோம். எங்களுக்கு மற்ற நெட்வொர்க் ஃபண்டமெண்டல் அந்த டாப்பிக்களை பார்க்கணும். சில வேர்டிங்கள் மிச்சம் முக்கியம் எங்களுக்கு எக்ஸாமுக்கு சிட் பண்ணக்குள்ள. அதுக்கு பிறகு எங்களுக்கு எக்ஸாமுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு டம்ப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண இயலும். அப்போ நீங்கள் இப்போ நல்ல ஒரு பேஸில் இருக்கிற அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ணின உடனே உங்களுக்கு ஒர்க் பண்ணுற நிலைமையில் இருக்கணும். ரைட்? அதனால நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஸ்விட்ச் கன்ஃபிகரேஷனையும் அதுக்கப்புறம் ரவுட்டர் கன்ஃபிகரேஷனை ஃபுல்லாக நாங்கள் படித்து முடிஞ்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சிலபஸ் காட்டக்குள்ள விளங்கும் என்னென்ன டாபிக் நாங்கள் கவர் பண்ணிக்கிற அப்போ எப்படி எந்த முறைக்கு நாங்கள் இதை கவர் பண்ணினா எங்களுக்கு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் செய்யலும் உண்டு. அப்போ நாங்கள் அடுத்த வீடியோ கிளிப்பில் இருந்து நாங்கள் ஸ்விட்ச் கன்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் பண்ணி அப்படி எங்களுக்கு கண்டினியூ பண்ணி போயிடும். தேங்க்யூ.